மாடு அழகாக காட்டுங்க பார்ப்போம். சூப்பராக காட்டுவோம். அங்கேருந்து வாங்க, மினாரா கினாரா எல்லாம் வாங்க. உள்ளே வாங்க. போட்ட உடனே நீங்கள் வளர்ந்துடாது. வளர்னூரில் அந்த பள்ளி எங்கடாது பள்ளி எங்கடா பழைய பள்ளி எங்கடா எங்களால நீங்க பார்க்க வந்தீங்களாப்பா? பாருங்களா ஏங்க, நம்மளால இவங்க வந்து பார்த்தாங்க. சொல்லுங்க புரியுங்களா? எத்தனை வருஷமா எங்களுக்கு எல்லாம் நாடுனா தான். இதுக்கு முன்னாடி பண்ணது ரோப்பா ரோப்பா ஃபேஸ்புக் ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு வைரல் பண்ணலாம் முடியல. பள்ளி எப்படி இடிஞ்சு கிடக்குது பாருங்கள். இதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிக்கு போய் தேவையான மொத்த சொத்துக்களும் இந்த பள்ளிக்கு இருக்குது. நிறைய நிலங்களும் இருக்குது. இதை கொண்டு யாரும் பராமரிக்காமல் இப்போ பாருங்கள் செடியெலாம் எப்படி முளைச்சிருக்குன்ட்டு. இது வரைக்கும் யாருமே இந்த பள்ளியை சரியான முறையில் நிவர்த்தி பண்ணவே இல்லை. இப்போ வக்பு மீட்பு குழு மூலியமாக இப்போ இந்த பள்ளியை ஆய்வு செய்து இது திருப்பி வந்து பழைய நிலை கொண்டு வரணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். எப்படி சேதம் அடைஞ்சிருக்கு பாருங்க. இந்த பள்ளி முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சிச்சு பாருங்க. தெரியுதுங்களா? இங்கே பாருங்க மினார் எப்படி இருக்கு பாருங்க. நம்பர் படி 400-500 ஆண்டுகளுடைய பள்ளி எப்படி இடிஞ்சு கிடக்குது பாருங்க. தெரியுதுங்களா? இது போன்ற சொத்துக்கள் இருந்தும் ஆட்கள் இருந்தும் நம்ம சமுதாயம் இதை வந்து பாதுகாக்க தவறியது. வரலாற்று மிக்க ஒரு பள்ளி இது. இந்த பள்ளியை திருப்பி மீட்டெடுத்து புதுமையாக ஆக்கணும். இந்த பள்ளியை அந்த செஞ்சிலேருந்து ஆரம்பி போடல அந்த ஊருக்காரன் அவன் கிட்ட இவனுக்கு கைத்து வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மூடு கட்டினாங்க. ஒரு ஏக்கரான கோயில் கிட்ட தனியாக இது மட்டும் இல்லை, மீதி பூரா எஃப்எம்ல அது ஒரு 40 ஏக்கர் இருக்குது. திருச்சி மணச்சநல்லூருக்கு முன்னாடி இருக்கு. இப்போ இந்த பள்ளிக்கு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் மற்ற எல்லாமே கொடுத்து ஒரு இஷ்யூ ஆச்சு. அதோட நம்ம தான் போய் எல்லா கலெக்டர் எல்லாத்தையும் பேசி